திமுக என்கின்ற கொரோனா தான் இன்றைக்கு தமிழகத்தில் பரவி இருக்கிறது. ஆகவே கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இரட்டடிப்பாக வாக்குகள் பெற்று மாவட்டத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு சபதம் ஏற்றிருக்கிறார்கள். உழைப்பு என்பது இன்றைக்கு அதிமுகவோடு இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் பம்பரம் போல் சுழன்று பணியாற்றி இரட்டை இலையை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து என்டிஏ கூட்டணியுடைய தமிழக தலைவர், அதிமுகனுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அரியணை ஏற்றி நடந்து கொண்டிருந்த இந்த மக்கள் விரோத போக்க அரசை ஒழித்து மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார்கள். மீண்டும் எப்படி 2011 இருந்து 21 வரை ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே நடந்ததோ அந்த ஆட்சி மீண்டும் மலரும் என்று இந்த நேரத்திலே நான் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இன்று இந்தியா கூட்டணியுடைய அலை வீசுகிறது. எதிர்ப்பு அலை, திமுகவுடைய எதிர்ப்பு அலை தான். உண்மையாக இன்றைக்கு எத்தனை புது கட்சிகள் தோன்றினாலும் அதிமுக என்பது தமிழக மக்கள் மறக்க முடியாத ஒரு கட்சியாக, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற போது எத்தனையோ திட்டங்களை இந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். அவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு ஆட்சி நடத்திய திமுக அத்தனை மக்கள் நல்ல திட்டங்களை முடக்கிவிட்டார்கள். அந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் மீண்டும் மலர்வதற்கு மக்களே இரட்டை இலையை தமிழ்நாடு முழுக்க கூட்டணியை தேர்ந்தெடுத்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்குவார்கள் என்றுதான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது நிறைவேறும். அனைத்து நிர்வாகிகளும் நாங்கள் உழைப்போம், இரட்டை இலையை வெற்றி பெற செய்வோம். தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரை ஈடுபடுவீங்க. டைம் கிடைக்கும் போது எங்கெங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் போய் நான் பரப்புரை செய்வேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப ஸ்பீடாக போனாக்கா விபத்து ஆகிடும் தான். அதனால் பார்த்து பொறுமையாக போனால் தான் மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும். அவங்க போகிறதே வந்து மக்களுக்கு எதிர்ப்பாக ஆட்சி செய்ததுனால தான் ஸ்பீடாக போகிறாங்க. அந்த ஸ்பீடு, அந்த பணத்தை வைத்து நாம் வாக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கின்ற அந்த நினைப்பு அது தவறாக முடிந்துவிடும். பணத்தை பெற்றுக்கொண்டு மக்கள் இரட்டலைக்கு தான் வாக்களிப்பார்கள். சார், காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்காமல் இருக்காங்க, எப்படி சார் பார்க்குறீங்க? அது காங்கிரஸ் தலைவர் தான் போய் கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுக காங்கிரஸுக்கு இழுப்பறின்றதுனால தான் அது கண்டிப்பாக அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கும். ஏன்னா காங்கிரஸ்காரங்க மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறாங்க. திமுக எங்களை ரொம்ப நோவடிக்கிறாங்க, நாங்கள் கேட்ட தொகுதி கொடுக்கல, நாங்கள் கேட்ட எண்ணிக்கையும் கொடுக்கல அப்படின்னு. அதனால் அதையெல்லாம் மனசில் வச்சுன்னு காங்கிரஸ்காரன் திமுக ஓட்டு போட மாட்டான். அதே போல் காங்கிரஸ்காரன் நம்மளை இவ்வளோ தூரம் ஆளாக்கிட்டானுங்களேன்னு திமுகன்னா காங்கிரஸ்காரன் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த சிக்கலில் வந்து அந்த கூட்டணி படுதோல்வி தான் அடையும். என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். அவங்க கூட்டணிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குன்றீங்க? அதிகமாக இருக்குது, அதிகமான கருத்து வேறுபாடு. அந்த கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் அதாவது கடந்த தேர்தலில் கொடுத்த சீட்டை விட இந்த தேர்தலில் குறைச்சிருக்கிறாங்க. கூட்டணிக்கு பலமாக மாறும். அதான் ப்ளஸ்ஸு, பலம், கூடுதல் எல்லாமே ஒன்று தானே. அதனால் பலமாக தான் மாறும். கூடுதலாக முன்னை விட இடங்கள் கிடைக்கும். சார், திமுக ஆட்சியில் தான் வந்து பெண்களுக்கு அதிக சலுகை செய்திருக்காங்க, அதிமுக ஆட்சியில் வந்து அதிக சலுகை செய்யலாம். கரெக்டு. திமுக ஆட்சியில் தான் அதிக பெண்கள் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதுக்கு என்ன சொல்கிறது? அது நல்ல ஆட்சியா? திமுகவில் வந்து முன்னாள் அமைச்சர் அதிமுக சீட்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அது சம்பந்தம் அது அவங்க கட்சியினுடைய உரிமை. அதில் நம்ம எப்படி தள்ளிட முடியும்? அவங்க யாருக்கு ஒன்றாலும் சீட்டு கொடுக்கலாம்.
அது அவங்க கட்சியினுடைய கொள்கை. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது.